வணக்கம் நண்பர்களே, வெல்கம் மை சேனல் சிசிஎஃப். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் செகண்ட் ஓடிஐ கேப் டவுன் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் ஓடிஐல பாகிஸ்தான் மோர் தென் 80 ரன்ஸ் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ பாகிஸ்தானோட ஓடிஐ கிரிக்கெட் செம்மையா போயிட்டு இருக்குங்க. இப்போதான் ஆஸ்திரேலியால ஒரு சீரிஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காலையும் ஒரு சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் ஒரிஜினல் கேப்டன் வந்துட்டாரு பவுமா. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து எதுப்பா கேப் டவுன்ல போலிங் எடுக்கிறேன்னு. அண்ட் பாகிஸ்தான் வச்சு செஞ்சாங்க 329 ரன். ஏத்த மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் லைன் அப் இருந்தது. ரெண்டே ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாடுறாங்க. அதுல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து யங் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் ஸ்பின்னர்ஸ் மகாராஜ் இன்ஜூர்டு. சோ வச்சு செஞ்சு விட்டாங்க. பாபர் அசாம் ரிஸ்வான் சேர்ந்து ஒரு 115 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ரம்ரான் குலாம் வந்து ஒரு 32 பால் 63. அண்ட் போலிங்ல சொல்லிக்கிற அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு எதுவுமே இல்ல. சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ஸ்ட்ரகிள் ஆனாங்க. வெறும் கிளாசன் மட்டும் நின்று ஒரு 95 ரன் அடிச்சாரு. எப்படி ஃபர்ஸ்ட் ஓடியில் அடிச்ச மாதிரியோ. அண்ட் பாகிஸ்தான் போலிங்ல ஷைன் அப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஃபேண்டாஸ்டிக் போலிங், 4 விக்கெட்ஸ். அவர் யாக்கர்ஸா இருக்கட்டும், இன்ஸ்விங் போலிங்கா இருக்கட்டும், எல்லாமே மாசா இருந்தது. சோ கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். சவுத் ஆப்பிரிக்கா நிஜமா டாக்டிக்கலாவும் சரி, ஸ்ட்ராட்டஜி வைஸும் சரி ரொம்ப மட்டமா விளையாடுனாங்க இந்த ஓடிஐ தான் சொல்லியான மக்களே.